சன் டிவில பிரைம் டைம்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற ரொம்பவே பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் வானத்தை போல சீரியல். இந்த சீரியல் கிட்டத்தட்ட 4 வருஷமா வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல இதுவரையுமே 1100 எபிசோட தாண்டி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று சூப்பரா போயிட்டு இருக்குதான் சொல்லணும். ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பலமுறை டிஆர்பில நம்பர் 1 சீரியல்ல வந்திருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல நம்பர் 1 சீரியல்ல கயல் சீரியலா இல்ல வானத்தை போல சீரியலா அப்படின்னு தான் போட்டியே இருக்கும். இந்த சீரியல்ல நடிக்கிற சின்ராசு துளசிக்குன்னு பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க. மேலும் இந்த வானத்தை போல சீரியல் அண்ணன் தங்கச்சி கதையை மையமா வச்சு போறதுனால பல ரசிகர்கள் இந்த சீரியலை விரும்பி பார்த்துட்டு வராங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இப்போ இந்த சீரியல் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு படியா இருக்கு. இது வானத்தை போல சீரியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் தான் உருவாக்கி இருக்கு. அதே சமயம் இந்த சீரியல் இப்போ முடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் பல ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே உருக்கமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ந்து இப்போ பல புது சீரியல் வர போறதுனால வேற வழியே இல்லாம இந்த சீரியல் முடிக்க போறதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல கொஞ்சம் நாளா மோசமான ரேட்டிங்ஸ் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. இதனால இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு கொண்டு வர போறாங்களாமா. ஆல்ரெடி இப்போ நிறைய சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல நல்ல ரேட்டிங்ஸ் வராட்டி சீரியலை உடனே முடிவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இப்போ வானத்தை போல சீரியலும் இருக்குதான் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த வானத்தை போல சீரியல் அதிகபட்சம் இன்னும் 2 வாரத்துக்குள்ள முடிய அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த வானத்தை போல சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் சின்ராசு மற்றும் துளசிய எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழா 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.